ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். பாருங்க, சூடாக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட இந்த இளநீர் பாயசத்தை வச்சு இன்னைக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இவ்வளோ சத்தான இந்த இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இளநீ தேங்காய், இது நான் இன்றைக்கி இதை வச்சு இளநீர் பாயசம் பண்ண போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இளநீர் பாயசம் செஞ்சுட்டு இதை நாம் அப்படியும் குடிக்கலாம். இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இளநீயவே கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இளநியை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இளநீ தேங்காவை இதை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரை மூடி எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா கெட்டியமான பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இது ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க. இந்த அளவுக்கு தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் அருமையான ஹெல்தியான இளநீர் பாயசம் செஞ்சிடலாங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இளநீர். இது இளநீ தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இது கெட்டியான தேங்காய் பால், ஏலக்காய் தூள் 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறது தாங்க வேலை. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் இளநீ தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது கூட கெட்டியான தேங்காய் பால் பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுகர்லாம் சேர்த்துறதில்ல, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்ருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம இளநீயை சேர்த்துட்டு நமக்கு டேஸ்ட் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாங்க. கூட நுணுக்குன ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு இளநீ சேர்த்துக்கிறேங்க. இப்போ நமக்கு ஆப்பத்துக்கு நல்லா சுருக்குன்னு நல்லா டேஸ்டியாக வேணும் அப்படின்னா நம்ம இது கூட நாட்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம இதே டேஸ்ட் போதும் அப்படின்னா இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. இளநீ தேங்காவை கட் பண்ணி போடல, நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்த்தாலும் இளநீ தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி பாயசத்து கூட சேர்த்து சாப்பிட்டா பாயசமாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாயசத்தை ஜில்லுன்னு வச்சு குடிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இளநீர் பாயசம் இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இளநீர் பாயசத்தை நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாங்க.
இப்போ இளநீர் பாயசம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சுகர் வந்து மைல்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா கூட கூட்டிக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இளநீர் பாயசம் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வெயிலுக்கு இது வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும், நல்ல இதமாக இருக்கும், நல்ல சத்தானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா தாராளமாக குடிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.